சோனம் வாங்சுக்கின் துணைவியார் கீதாஞ்சலி ஆங்மோவின் தலைமுடியை பிடித்து இழுத்து டெல்லி காவல்துறை அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளதாக சிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் 20 நாட்களுக்கும் மேலாக சோனம் வாங்சுக் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததை தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் கடந்த ஜூலை 18 அன்று காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். 20 நாட்களுக்கும் மேலாக நீடித்த உண்ணாவிரதத்தால் சோனம் வாங்சுக் தனது உடல் எடையில் சுமார் 9.5 கிலோ வரை இழந்து தற்போது 56.55 கிலோவாக குறைந்துள்ளார். சஃப்தார்ஜங் மருத்துவமனை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையின்படி அவரது முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக இருந்தாலும் நீண்ட நாட்கள் உணவின்றி காணப்பட்டதால் கடுமையான உடல் பலவீனமும் நீர்ச்சத்து குறைபாடும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது டெல்லி ஜந்தர் மந்தரில் கார்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்று வரும் நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியின் போது காவல்துறையினர் தீவிர அடக்குமுறையை கையாண்டு வருவதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிப்படையாக கூற வேண்டும் என்றால் சோனம் வாங்சுக்கின் துணைவியார் கீதாஞ்சலி ஆங்மோவின் தலைமுடியை பிடித்து இழுத்து டெல்லி காவல்துறை அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜந்தர் மந்தரில் மிகவும் கொடூரமான தாக்குதல்களும் அடக்குமுறைகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பேரணியில் பங்கேற்ற 12 வயது சிறுமி ஒருவரது மண்டை உடைந்ததாகவும் மேலும் 40க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிஜேபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வன்முறையோ அல்லது தேவையற்ற கைதுகளோ எதுவும் நடைபெறவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு தொழில் முறையோடு கையாளப்பட்டு வருவதாகவும் டெல்லி காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. பேரணியை தடுக்க பல இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்ணீர் புகைகுண்டுகளும் தடியடியும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருவது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வீடியோக்களும் வைரலாகி வருகிறது.